நம்ம இனிப்புக்கு வந்து மாவு பிசைஞ்சிருவோம். 1 கப் மைதா மாவு, அதுக்கப்புறம் 1 பிஞ்ச் உப்பு. நிறைய போடாதீங்க, இந்த மாவில் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிறதுனால 1 பிஞ்ச் உப்பு. 1 கப் மைதா மாவுக்கு வந்து ஒரு 1லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மாவு ரெடி பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது வந்து இனிப்புக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மாவு பிசைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், மாவு பிசைஞ்சிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் போல் ஒரு சைடில் வச்சுருங்க. வந்து ஒர்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்லாபில் தான் போட்டு திரட்ட போகிறேன். மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இது என்ன மாவுன்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. ஏன்னா வந்து நம்ம வந்து இதை மெல்லுசாக திரட்டணும், அப்போ நமக்கு வந்து கிரிப்பு கிடைக்கணும். மைதா மாவோ கோதுமை மாவோ யூஸ் பண்ணால் அந்த கிரிப்பு கிடைக்காது. அரிசி மாவுனா நமக்கு ஒட்டாமையும் வரும், அந்த கிரிப்பும் கிடைக்கும், நல்ல மெல்லுசாக திரட்ட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெல்லுசாக திரட்டிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் அரிசி மாவை நல்லா டஸ்ட் பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் கூட இது ஒட்டக்கூடாது, அதனால் 2 பக்கமும் நல்லா அரிசி மாவை தூவிக்கோங்க. உங்ககிட்ட இந்த சோமாஸ் கரண்டின்னு உண்டுல, அது இருந்தால் அதை வச்சு கட் பண்ணுங்கள். நான் இந்த பீஸா கரண்டியை வச்சு டைமண்ட் மாதிரி கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இப்படி சின்ன சின்னதாக லென்த் வைஸாக. சுகர் சிரப் வந்து வைக்கிறது ரொம்ப ஈஸி. நான் வந்து 1 கப் எடுத்தேன்ல, அதுக்கு வந்து நீங்கள் 1/2 கப் வந்து சுகர் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சுகரை ஒரு கடாயில் போட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணி. நம்ம சுகரும் தண்ணியும் வந்து கரைஞ்சி இது வந்து ஒரு கொதி வரட்டும். நம்மளோட சிரப் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு கம்பி பாகு வரணும். இப்படி எடுத்துகிட்டு நீங்கள் விடும்போது இந்த ஸ்பூன்லேருந்து வடியக்கூடிய அந்த சொட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகும். அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். லோவாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பைடரில் நம்மளோட கலக்கலாவை எடுத்து, இந்த ஆயில் வந்து நல்ல சூப்பர் ஹாட் ஆகிடுச்சு. இந்த சூப்பர் ஹாட்டான ஆயிலில் இதை போட்டு ஃப்ரை பண்ணுவோம். லிட்ரலி ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆகும். இந்த பாருங்க, உப்பிடுச்சு இது ஃப்ரை ஆகுறதுக்கு. ஒரு 30-40 செகண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலக்கெல்லாம் நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. இது நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிருக்குங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அந்த பபுள்ஸ் நம்ம போட்டோம்ல, ஃபஸ்ட்டு பபுள்ஸாக இருந்துச்சுல்ல, அந்த 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 என்ன சொல்கிறதுக்கு அந்த உஸ்ஸுன்னு இருந்த இது வந்து அப்படியே சப்சைட் ஆகிடும். அதுதான் வந்து இது கிறிஸ்பாக ஃப்ரை ஆகிடுச்சுங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ இதை நல்லா வடிகட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். நல்ல பெரிய இந்த மாதிரி கரண்டியை வச்சு பண்ணுங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச். இதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன்.
இப்போ இந்த சிரப்பை பாருங்கள், இது அப்படியே இழுக்கும் பாருங்கள். இப்போ இழுக்குதா, அந்த இழுக்கிறது வந்து ஒரு கம்பி மாதிரி வருதா அப்படின்னா நம்மளோட சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா. இப்போ நம்ம சிரப்பும் ரெடி ஆயிடுச்சு, நம்மளோட கலக்கலாவும் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிரப்பில் நம்மளோட கலக்கலாவை போட்டு நல்லா டாஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ வந்து நம்ம சுகர் எல்லாத்தையுமே இது அப்சர்வ் ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிடுறேன். பிளேட்டில் மாற்றி கூல் ஆகும்போது அந்த சுகர் வந்து உங்களுக்கு ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். நம்ம வந்து சுகரில் கோட் பண்ணோம்ல, சுகரில் ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு 1 மினிட் போல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இனி இது ஆறும்போது நல்லா ஹார்டாயிரும்.